சிவபுராணம்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரெயின் இல்லாமல் சபரிமலை போயிட்டுருக்கேன் குடும்பத்தோட. சிவாவோட பக்தி சைடெலாம் யாருமே பார்த்ததில்லை, கூட சுற்றுறவங்களே பெருசாக பார்த்ததில்லை குடும்பத்தை தவிர. 17 ஜனவரி மணி 5:10 கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன். இது எரிமேலி, மணி 7:10. எரிமேலியில் தான் வந்துட்டு கன்னிசாமியில் இருந்தால் கண்டிப்பாக வரணும். இங்கே வாவர் சாமியில் ஒருத்தர் இருப்பார். ஹீஸ் த முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஆஃப் ஐயப்பா. இதுதான் வாவர் சுவாமி அந்த கோவில். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேயே இறங்கி வருவாங்க. பேசிக்கலி சுவாமி முன்னாடி இல்லை பெரியவங்க முன்னாடி மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம முதுகை காமிச்சிட்டு வர மாட்டோம். அதனால் ரிவர்ஸில் வரணுன்ற கண்டுபிடிப்பு சொன்னது மிஸ்டர் ராஜா ஃப்ரம் டெல்லி. மை டேடி. This gentleman is from Bangalore, very very knowledgeable. This gentleman from Guwahati. These two Chittabas, Periya Gurusami. Delhi gentleman. This is Kolathur guy. This gentleman from Madurai. This Kudumam, the advocate Kudumam. இதான் முதல் ஸ்பாட்டு. சபரிமலை போகும்போது வாவர் சாமி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பேட்டை துள்ளிட்டு இங்கே வந்து எரிமேலி தர்ம சாஸ்தா பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே பெரிய பாதை போகிறவங்களாம் பெரிய பாதை, வண்டி பிடிச்சி பம்பா போகிறவங்களாம் பம்பா. அண்ட் திஸ் இஸ் சிவா. இதான் என்னோடய முதல் ட்ராவல் ஆகுன்னு நினைக்கிறேன். சபரிமலைக்கு போய்ட்டுருக்கேன். மங்களகரமான ட்ரிப்பு. இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போகிறோம். மிஷன் குளியல். This is getting adventurous. காலைகள் நடக்கின்றன, முதிர்ந்தோர் முன்று போய் திரவிக்கின்றன. இது என்ன ரப்பர்? இது ரப்பர் பிளான்டேஷனுக்குள்ளே இறங்கி போய் ரெஸ்ட். இந்த இடத்துல வந்து நாட் அலவுடு, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் ஸ்பெஷல் பெர்மிஷனில் போய் குளிக்க போகிறோம். வாவ், சரியான வியூவில். சீச்சி இல்லைண்ணா, அவ்வளோ இல்லை. ஓகே கூல். இந்த கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி தான் விற்றுருக்காங்க என்கிட்ட. அதை ஃபஸ்ட் டைமாக இங்கே தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். நதியில் வந்தால் மீன் கடிக்கணும், அப்போதான் நதி. உடம்பை குளிர்வித்தல் தான் குளியல். ஓகே, அது எப்படி பண்ணணும்னாக்கா, முதல்ல கால் இருக்கு பாரு, பாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரணும், தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரே 2 தான் தலைக்கு தெளிச்சுக்கணும். உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் அப்படியே மெதுவாக வந்து காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் அந்த சூடெல்லாம் போகும். திஸ் இஸ் லைஃப். மங்களகரமாக இருக்கா? அப்படி தான் இருக்கணும். குளிச்சு முடிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக. இதுக்கு மேலே பம்பா போக வேண்டியது தான். பம்பாலேருந்து அப்படியே மேலே போக வேண்டியது தான். மணி 11:40 அண்டு பம்பா வந்தாச்சு. பம்பாவை கடைசியாக நீங்கள் போனிபோ பாட்டில் பார்த்துருக்கீங்க. இங்கேருந்து தான் வந்துட்டு சின்ன பாதை ஏறுறதுக்கு ஆரம்பிப்போம். சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பம்பாலேருந்து சபரிமலைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சரணகோஷம் ஏன் கத்திட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு மேட்ரு, செம மேட்ருன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு மலை ஏறும்போது ஃபுல்லாக உடம்புக்குள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அடைச்சிட்டு நிற்கும். ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி வாயை திறந்து கத்தி சரணகோஷங்கள் சொல்லும் போது வாய் வழியாக ஆக்சிஜன் உள்ளே போய் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்து நமக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பேர்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புண்ணிய நதியாய பம்பையில் குளித்து கணபதி பகவானை வணங்கி நீலிமலை கடந்தான் அப்பாச்சி மரிடத்தான் ஐயப்ப பக்தன். ஐயப்ப சுவாமிக்கு ஆத்தியம் நடத்த வழிபாடாണ് உண்ட வழிபாடு. உண்டை இறங்கி போவான். அப்பாச்சி மேடில் இந்த உருண்டையை வாங்கி 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 இந்த இடத்துல தூக்கி போடுவாங்க. ஏன்னா காவல் தெய்வங்கள் வாழ்கிறதாகவும் அதுக்கு உணவாகவும் ஒரு ஐதீகம்.
இவ்வளோ பேர் மலை ஏறி போகிறாங்க. இது ஒரு 8 கிலோமீட்டர். பம்பாலேருந்து மேலே சபரிமலை சன்னிதானத்துக்கு ஒரு 8 கிலோமீட்டர் வரும். இந்த 8 கிலோமீட்டரு தலையில் இருமுடியோட எவ்வளோ பேர் காலெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. வயசானவங்கலாம் போயிட்டுருக்காங்க. இது எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னு எனக்கு புரியல. எப்படி இவ்வளோ பேர் இவ்வளோ முடியாமல் கூட கண்டிப்பாக போய் அந்த சாமியை பார்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சரணகோஷத்தோட சரணம் சொல்லிட்டு போகிறாங்க. தெரியல, எனக்கு இது ஒரு மாதிரி வியப்பாக இருக்குது. நான் அந்த வயசில் ஒரு வேளை அந்த மாதிரி முடியாமல் இருந்தேன்னா நான் இங்கே வருவேனா? அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நம்பிக்கை எனக்கு எதில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ வில் டெல் யூ தி ஸ்டோரியா, ஸ்மால் ஸ்டோரி. ஐயப்பன் இஸ் பேச்சுலர். ஸோ அந்த பேச்சுலருக்காக ஒன் லேடி லவ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் நான் மறந்துட்டேன், வெயிட் மினிட். ஸோ அந்த லேடி லவ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க கல்யாணம் பண்ண அந்த மாதிரி எதை கேட்டிருக்காங்க போல். அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, என்னைக்கு என்ன ஒரு கன்னிசாமி கூட பார்க்க வரலையோ, கன்னிசாமி இஸ் ஃபஸ்ட் டைமர். ஸோ என்னைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைமர் கூட வரலையோ அன்றைக்கி வேணால் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ அதனால தான் இந்த சரங்குத்தின்றது வந்து ஃபஸ்ட் டைம் வர்றவங்களாம் அதை எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல போடுவாங்க. ஸோ தட் இண்டிகேட்டிங் தட் இந்த வாட்டியும் ஃபஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் அந்த இடத்துல வராமல் இருந்ததே கிடையாது. தட் இஸ் தி ஐதீகத்துக்கு இங்கிலீஷ் நான் சொல்லுவாங்க, ஐ திங்க் மெத்தலாஜிக்கல் ஸ்டோரி, மித்து. தட்ஸ் த மித்து. திஸ் இஸ் தி மெடிக்கேட்டட் வாட்டர். வேறு லெவலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொடுப்பா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் சாப்பிடக்கூடிய பொருள். சென்னை கப்பான்றது கஞ்சி. அதுக்கப்புறம் இது கஞ்சி. எல்லாரும் பார்த்தீங்களா? மணி 12:05, 18 ஜனவரி. சாமி பார்த்தாச்சு. காலையில் அபிஷேகம். இந்த இடத்துல நெய் தேங்காவெல்லாம் போட்டு எரிச்சிட்ருக்காங்க. நம்மளும் வந்து நெய் தேங்காவை உடச்சிட்டு அந்த தேங்காய் எடுத்துன்னு வந்து அதில் அப்படியே போட்டோன்னா அது பாட்டு எரிஞ்சிட்ருக்கோம். அப்படியே அதுதான் சந்நிதி. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தா இதுதான் இந்த பிரசாதம் வாங்குற கவுண்டர். யார் சபரிமலைக்கு போனாலும் டெலிஷியஸாக ஒரு அரோனா பாசம் வாங்கிட்டு வருவாங்க. அது இங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு பேக் சைடில் இருக்கிறது 18 படி. ஸோ அந்த 18 படிக்கு முன்னாடி இந்த இடத்துல படி தேங்காய் உடச்சிட்டு அந்த 18 படியில் ஏறி அப்படியே நேராக போய் சாமி பார்க்க வேண்டியது தான். ஜஸ்ட்டு ப்ரொசீஜர். சபரிமலை தரிசனம்லாம் முடிச்சு இப்போ ரிட்டர்ன் டு பம்பா நடந்துகிட்ருக்கோம். இது 18 ஜனவரி, மணி 11:20. டைம் இப்போ 1:35. நம்ம பம்பா வந்துட்டோம். இது என்ன வேலை செய்யுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு காலில் கட்டாமல் இருந்தால் தானே தெரியும். அப்படி வெளில செம்ம சூடாகுது, கால் வைக்க முடியாது. ஜுகாட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஆகா, ஆக்சுவலாக சூடலை. நைஸ். 3:25, 18 Jan. இதோட சபரிமலை ட்ரிப்பு அஃபிஷியலி கெட்டிங் ஓவர். பிகாஸ் பம்பாலேருந்து வெளில கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். சிவபுராணம் கேட்டதுக்கு நன்றி.